வணக்கம். இன்றைக்கி ஒரு ஷர்ட்டு ஒன்று கட் பண்ண போகிறோம். ஷர்ட்டு வந்து டவுன் ஷோல்டர், அதாவது ஷோல்ட்ரு வந்து ஃப்ளாட் ஷோல்ட்ரு, டவுன் ஷோல்ட்ரு அந்த மாதிரி இருக்கும். ஃப்ளாட் ஷோல்ட்ருங்கிறது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் சிலருக்கு. அந்த ஷோல்டருனுடைய சாய்வுத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக உள்ளது இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த டவுன் ஷோல்டராக வரும்போது வந்து ஷர்ட்டு ஃபிட்டாக போடணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நமக்கு கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த டவுன் ஷோல்டருக்கு வந்து நம்ம நார்மலாக சாதாரணமாக வெட்டுற சட்டையிலேருந்து இந்த டவுன் ஷோல்டருக்கு வந்து நம்ம என்ன மாற்றங்கள் வந்து செய்கிறோம், சின்ன விஷயமாக தான் இருக்கும். அந்த சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்தாததுனால சட்டைகள் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிரும். அதுலேயும் இவங்களுக்கு வந்து இந்த டவுன் ஷோல்டர் உள்ளவங்களுக்கு வந்து நெஞ்சு பகுதியில் வந்து சுருக்கு இல்லாமல் ஃபிட் பண்ணுறது வந்து டெய்லர்கள் ஃபுல்லாக வந்து நிறைய வந்து அதை கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் இந்த சட்டையை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயும், ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ பார்க்கும்போது வந்து முழுசாக வந்து மைண்டில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வச்சுக்கிட முடியலன்னு சொல்லி ரொம்ப நேரம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அது அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய சொன்ன விஷயங்களையே திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்போ அவங்க சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். நிறையா வந்து ஃபுல்லாக ஒரே டைமாக பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். அப்போ பார்ட் 2 பார்ட்டாக போட்டால் வந்து அந்த ஒரு பார்ட்டை மட்டும் அவங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவங்களுக்கு மைண்டில் நல்லா நிற்கும். அதனால் வந்து இந்த கட்டிங்கை வந்து நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2வாக போடுறோம். இதில் ஃபஸ்ட் பார்ட் வந்து ஷர்ட்டினுடைய ஃப்ரண்ட்டும் பேக்கும் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஷர்ட்டினுடைய அளவு வந்து 28 இன்ச்சு உயரம், 18 இன்ச்சு ஷோல்ட்ரு, 24 கை உயரம், 39 பாடி, 36 இடுப்பு, 41 வந்து சீட்டு, 15 காலரு, ஏரோ ஷர்ட்டு. ஷோல்ட்ரு வந்து டவுன் ஷோல்டர். பட்டிக்கு வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கே தேவைக்கு வச்சுக்கோங்க. ஷோல்டர் 18, 8ல் ஒரு பாகம். 8ல் ஒரு பாகங்கும்போது 2.25 வரும், ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு, 2.5 இன்ச்சு வைக்கிறோம். பாடி 39, 9.25, 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணி 9.25 வைக்கிறோம். 9.25க்கு 1/2 இன்ச்சு மைனஸ். ஷோல்டர் வந்து 8ல் ஒரு பாகம் ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு, 2.5 இன்ச்சு. உயரம் 28, 29.25, 1.25 இன்ச்சு சேர்த்து வைக்கிறோம். ஏரோ பாயிண்ட் வந்து 2 இன்ச்சு. 28, 28ல் பாதி 14 ப்ளஸ் 2 16, 2.5 இன்ச்சு ப்ளஸ். இந்த மாதிரி ஷோல்டர் டவுன் இருக்கக்கூடிய சட்டைகள் வந்து நம்ம ரொம்ப கவனத்தில் வந்து வச்சு வெட்டணும். இல்லைனா ஷர்ட்டு ஃப்ரண்ட்டில் தூக்கிடும், ஆம்கோல்கிட்ட சுருக்கு விழுந்துடும். அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுகள் வந்து ஆம்கோலுக்கு மேலே ஷோல்டருக்கு கீழே நெஞ்சு பகுதியில் பூரா வந்து சுருக்கு விழுந்துடும். இந்த மாதிரி பாடி உள்ளவங்களுக்கு அந்த சுருக்கங்கள் வராமல் இந்த ஷர்ட் வந்து நம்ம எப்படி வெட்டுறதுங்கிறது தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்குறோம். காலர் வந்து 15.5, 2.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஷோல்ட்ரு 18 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கிறோம். 39, 9.25 ப்ளஸ் 2 இன்ச்சு, 36, 9 ப்ளஸ் 2 இன்ச்சு, 41, 10.25 ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் 2. ஷோல்டர் வந்து தையல் தும்பு சேர்த்து வந்து 9.25 இருக்குது. இந்த 9.25 வச்சுட்டு 3/4 இன்ச்சு கிராஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஷோல்டர் டவுனும் இருக்கும், அதே டயத்தில் இந்த இடத்துல சுருக்கும் இருக்கக்கூடாது. ஷர்ட்டு வந்து ஃபிட்டாக போடக்கூடியவங்க ஸ்லிம் ஃபிட் டைப்பு தான். 6.5, 3.25 ப்ளஸ் 3/4.
நம்ம ஏற்கனவே 3/4 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சதுனால இந்த கோட்டுக்கு, இந்த சென்டர் பாயிண்ட் கோட்டுக்கு வந்து இந்த பக்கம் தள்ளி வராத அளவுக்கு இந்த ரவுண்ட் மெத்தட் இந்த ரவுண்ட் எடுக்கிறது எடுக்கணும். அதுக்கு உள்ளே நிற்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பாயிண்டில் கரெக்டாக இருக்கணும். அப்போது ஒரு பிட்டு கூட சுருக்கு வராது, இந்த ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த கழுத்து வந்து ரொம்ப மெயின். இந்த கழுத்து கட்டிங் ஃபால்ட் ஆனாலும் இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல சுருக்கங்கள் வர்றதுக்கும் சற்று தூக்குற மாதிரியே ஆயிரும். இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்லோப் உள்ளவங்களுக்கு வந்து இந்த கழுத்தெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடணும். மற்ற சட்டுகளில் கூட வந்து சின்ன சின்ன ஃபால்ட்டுகள் தெரியாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஃபால்ட்டு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ கரெக்டாக வந்து பண்ணணும். இப்போ நம்ம 2.5 இன்ச்சு ஷோல்டர் டவுன் வச்சதுனால கரெக்டாகவே எடுக்கிறோம். இது கழுத்து ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் இதில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இந்த கழுத்து கம்ப்ளைண்ட் ஆகிறதுனால உள்ள கம்ப்ளைண்ட்ஸில் சட்டு என்னெல்லாம் ஃபால்ட் பண்ணுதுன்னு தெரியாமல் வந்து இந்த கழுத்து ஷேப்லாம் மாற்றி வெட்டிகிட்டு இருப்பாங்க. யாரோ வந்து நமக்கு தேவையான ஷேப் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட் அவ்வளோதான், சிம்பிள், சின்ன சின்ன வேலை தான். பட் நார்மலாக வெட்டுற மாதிரி தான் தெரியும். அப்போ என்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஆக்சுவலாக இதே அளவு உள்ள ஷர்ட்டுக்கு வந்து இந்த இந்த டவுன் ஷோல்டர் இல்லாமல் வந்தது அப்படின்னா இதுக்கு 2 இன்ச்சு தான் ஷோல்டர் டவுன் வைப்போம். ஸோ இந்த டவுன் ஷோல்டருங்கிறதுனால தான் இதுக்கு 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த டவுன் ஷோல்டர் உள்ளவங்களுக்கு வந்து இந்த கர்வ் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக சுருக்கம் விழுகிற மாதிரி ஆயிரும். கீழேயுமே இந்த பாட்டத்துக்கும் இந்த ஷோல்டர் டவுனுக்குமே சம்மந்தம் இருக்கும். இந்த இடம் வந்து இப்படி மேலே போச்சுன்னா இது இப்படி இழுத்து பிடிக்கும். அப்போ அந்த சட்டு வந்து இந்த இடத்துல சுருக்கு இல்லாமல் அப்படி தூக்கும். இந்த ஷோல்டர் உடம்புல போடும்போது பார்த்திங்கன்னா இது அப்படி மேலே வந்து அப்படி இழுத்து பிடிக்கும், கொஞ்சம் வந்து அப்படி இழுத்து பிடிக்கும். இந்த இடங்களில் சுருக்கு இல்லாமல் இருக்கும். அப்படி இது மேலே இழுத்து பிடிக்கும் போது இந்த இடமும் சுருக்கு இல்லாமல் வர்றதுக்கு இந்த கழுத்தினுடைய பாகத்தையும் கரெக்டாக வெட்டணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா டவுன் ஷோல்டர் உள்ள உடம்பு உள்ளவங்களுக்கு வந்து ஷர்ட் வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும். ஃப்ரண்ட் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேக் கட் பண்ணுறோம். ஷோல்டர் வந்து 18. ஆக்சுவலாக இந்த ஷர்ட்டுக்கு வந்து நம்ம 6 இன்ச்சு ஷோல்டர் போடுவோம். அப்போ 2 இன்ச்சு டவுன் வைக்கிறதுக்கு தான் நம்ம 6 இன்ச்சு ஷோல்டர் போடுவோம். அப்போ ஆக்சுவலாக இந்த ஷர்ட்டுக்கு வந்து 2.5 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். அப்போ 1/2 இன்ச்சு மேலே தள்ளிக்கணும். இந்த ஃப்ரண்ட்டோட எண்டன்ஸில் இருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். இந்த 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இப்படி கொடுத்துட்டு இந்த ஸ்லோப் ஷோல்டர் அப்படிங்கிறதுனால இந்த பேக்கில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு மேலே இப்படி ஏற்றிட்டு இந்த கிராஸும் அப்படி கொடுத்துடணும். ஷோல்டர் வந்து 18 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இங்கே வந்து 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இதில் எடுத்துகிட்டு இந்த மார்க்கிங் இப்படி பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வெட்டின அதே ரவுண்டை இப்போ பேக் மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. கட் பண்ணிடலாம். இப்போ டவுன் ஷோல்டராக இருந்தாலும் பேக்கு ஃப்ரண்ட்டு எதுவுமே சுருக்கு இருக்காது, ஆம்கோல் பிடிக்காது, நீட்டாக இருக்கும். சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் தான். வித்தவுட் ஷோல்டராகவும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து பெரும்பாலும் ஷோல்டர் வச்சு தான் கட் பண்ணுவாங்க. அப்படி ஷோல்டர் வச்சு கட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஸ்லோப் ஷோல்டருனுடைய இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறோம். 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு,
இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து கையும் ஷோல்டரும் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இதனுடைய செகண்ட் பார்ட்டில் வந்து பார்ப்போம்.